ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி நான் தனித்தனியாக சொன்னது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மஸ்தானத்துக்கு ராகுவும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேதுவும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். கர்மஸ்தானம் தொழில் மாறும், அதாவது வேற்றுமொழி இனம் அயல் நாட்டில் போனீங்கன்னா காரியத்தை சாதிக்கலாமான்னா சாதிக்கலாம், நல்ல தொழில் அமையும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது நீங்கள் ஒன்று தான், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அப்படின்போது சந்திரனுடைய உச்சம் பெற்ற இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனோநிலை, ரொம்ப நேரம் இரவில் வேலை செய்கிறதுனால தூக்கமின்மை, மனோ கிளேச்சம், மனோ பயம், தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். நீங்கள் டாக்டர் செக்கிங் போனால் கூட ஒரு முறைக்கு 2 முறை செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு போங்க. ஏற்கனவே உங்களுக்கு சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தி, இப்போ சொல்லவே வேண்டாம். இருந்தாலும் இந்த டெஸ்டிங் ரிசல்ட்டை இன்னொரு லேபில் கொடுத்து செக் பண்ணிங்க. கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் தான் ராகு இருக்கார். குருவோட பார்வை வேற ஏற்படும்போது இல்லாததை இருப்பது போன்ற ஒரு கற்பனை, மனோகிலி, மனோபயம், காதில் மணி சத்தம், யாரோ மர்மரிங் சவுண்ட், இதையெல்லாம் கூட இந்த ரிஷபராசி நேயர்கள் இருந்தாலும், வெளிநாடோ கடல் கடந்து போனாலோ, தொழில் செஞ்சாலோ, தொழிலில் கவனம் இருந்தாலோ, இது எல்லாம் மறைந்து போகும். எல்லாத்த விட நீங்கள் செய்ய வேண்டியது சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தால் இந்த காலம் அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 10ல் ராகு 4ல் கேது. இயல்பாகவே ஒரு கோட் இருக்குது ஜோதிடத்தில், 10ல் ஒரு பாவியாவது வேண்டும். எதுக்கு? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ இந்த தடவை ரிஷபராசிக்காரங்கள்லாம் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் காண்டார ராசி யாருன்னா இப்போதைக்கு ரிஷபம் மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 2 எல்லா பிளானட்டும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி அடம்பிடிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நிலைமையில நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் உயரத்தில் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் அப்படின்றதான் உண்மை. 10ல் ராகு இருந்து கொண்டு தொழில் அப்படின்ற இடத்தையும் கர்மம் அப்படின்ற இடத்தையும் இயக்க போறார். ஸோ தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனால் 4ல் கேது அமர்தல் அப்படின்றத கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஒரு கிளர்க்காக இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மேனேஜர் போஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு அப்பு கிடைக்க போகுது. எல்லாமே ராகு உங்களுக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார். ஆனால் சுகம் அப்படின்ற இடத்திலும் அம்மா அப்படின்ற இடத்திலும் கேது ஒரு சின்ன செக் வச்சிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் உடைமைகளை குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய வித்தையால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள், கேதுவுடைய ஆளுமையால். நிஜமா இந்த பக்கம் ராகு குருவோட தன்மையில் இருக்கிறதுனால பிரம்மாண்ட வெற்றி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, காசு பணம் துட்டு மணி கொட்டிக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் இல்லைன்னா கமெண்ட் போட்டாலும் நான்லாம் நம்ப மாட்டேன், உண்மையாகவே இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் பணம் வராத தவிர மற்றபடி சும்மா லைட்டாக நீங்கள் பாலை தட்டினாலும் அது பவுண்டரி அடிக்கிற அளவுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன. கேது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளும். உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, அம்மாவிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை, அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. அதே மாதிரி உடைமைகள் அப்படின்ற இடம் கொஞ்சம் திருடு போடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. முடியும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா 4ஆம் இடமே சொக்காதான், அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கேது ஒரு பிரீத்தி பண்ண மாதிரி ஆகிடும். கேது அப்படின்ற இடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வம்பு வழக்கில் சிக்க வேணாம். நிறைய பேருக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் இன்ஃபினிட்டிவ் போட்டுருவேன். 1 2 3 4 எல்லாமே கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம், சிந்திக்கிற சிந்தனையில் கண்டிப்பான கவனம். எடுத்துகிட்டு போகிற இடத்த பத்திரமா கொண்டு வாங்க. எங்கேயாவது ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டேன், பேன் கார்டு மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி உங்களுடைய உடைமைகள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி உடைமைகள் பறிபோகக்கூடிய நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கண்டு வச்சுக்கோங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டான ஜாக்பாட் தான். ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். கேது பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார். மனநிலை இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாகும். கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா ராசியில் வேறு குரு வேறு நம்ம பக்கத்தில் உட்காந்தார். இப்போ ராசியில் குரு உட்காந்துட்டனாலே ஒரு பதட்டம் கொஞ்சம் இருந்திருக்கும். இது கேது வேறு உங்களுடைய மனநிலையை அப்படியே லாக் பண்ணி வச்சுருந்தார். நான் நினச்சேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணேன், செய்ய முடியல. இந்த வார்த்தை தான் நீ 1.5 வருஷமாக நீங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த ராகு கேது பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய மனநிலை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறனால நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய போகிற ராசியில் 12 ராசியில் முதன்மையான ராசி ரிஷப ராசிக்காரங்க தான். உங்கள் மனசு தெளிவானாலே மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே டாப். மேடம் சொன்ன மாதிரி
என்னென்ன நினச்சிங்களோ அதை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய ராகு பகவான் 10ஆம் இடத்துல வந்து புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் என்ன தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்களோ அந்த தொழிலை தாராளமாக தொடங்கலாம். ஒரே ஒரு விஷயம், பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கணும்னு மட்டும் முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து உங்களுடைய பார்ட்னர் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தொடங்கணும். ஏன்னா இப்போ தொடங்கிடுவீங்க, அடுத்து கிரக அமைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தும். ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப்பில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தொழில் தொடங்குவதாக இருந்தால் நிதானம் தேவை. அதே போல் நம்மளுடைய கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபடும். அம்மாட்ட மட்டும் கோவப்படாமல் விட்டு கொடுத்து போனவங்க ரிஷபராசிக்காரங்க என்றைக்குமே கெட்டு போனதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சந்திரன் உங்கள் ராசியில் தாங்க உச்சம் பெற்றிருக்கார். எந்த ராசியிலுமே உச்சம் பெறல. சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே ரிஷபராசி தான். ஸோ நீங்கள் உங்களுடைய அம்மாவை ரொம்ப கேர் பண்ணி நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேதுனால் வரப்போகிற தாக்கத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களை போகும்போதும் கவனம் தேவை அப்படிங்கிறத தான் பார்க்கணும். வேறு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்லா மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ராகு கேதை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லதே செய்வதற்காகவே இடமாற்றம் அடைகிறாங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு ராகு வரார். நிறைய பேர் அதுதான் பேசணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு சூக்ஷம் என்னன்னு பார்த்தா, ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், கர்மாவிற்கான கிரகம், அமானுஷ்யங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகம். அதனால் செவிலியர்களுக்கு நல்லாயிருக்கும், டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், ஏரோஸ்பேஸு, ஃப்ளைட்டு, விமானம், சேட்டலைட்டு எதெல்லாம் வந்து நிலத்துக்கு மேலே இருக்கிறதோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். யாட்டில் ஹோட்டல் வச்சுருக்கீங்களோ, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, மாடலிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த, கெமிக்கல் சார்ந்த எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதே மாதிரி மாத்ருகாரகன், அம்மாவிற்கான ஸ்தானம். அதில் கேத்து வரும்பொழுது அம்மா கிட்டேருந்து ஒரு பிரிவினை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அம்மா தப்பாக புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த பிரிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 2வது செஸ்ட்டு, பிரெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சின்னதாக கட்டி, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். பட் அட் த சேம் டைம் ராகுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் நல்ல முன்னேற்றம். யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டாங்களோ இப்போ பகைச்சிக்கிற நிலைமையில் இல்லை, உங்ககிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய நிலைமை. நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான ஒரு பிராமம். ஆனால் ராகுங்கிறது பேசிக்கலாக அப்பா, பாட்டனார், கர்மஸ்தானத்துக்கு அது வர்றதுனால பொதுவாகவே மூத்தவங்க, மெயினாக சித்தப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், பெரியப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், அப்பா பாட்டனான்னு சொல்லக்கூடிய தாத்தா, இவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதி கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள். அவங்களோட ஹெல்த்தில் எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அவ்வளோ நல்லது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு தடை இருக்காது. மன நிம்மதி ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசி லக்னத்துலேருந்து குரு போயிருக்கனால பிரச்சனைகள் ஓயும். என்ன பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப முக்கியமாக இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட கோவில், மெயினாக நாகராஜருடைய கோவில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, முடிஞ்சால் ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்கள்.